Hi, welcome to my channel. ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 21வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது 63 கிலோ 850 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சூடான தண்ணியில் லெமனும் ஹனியும் கலந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 9-9:30 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்கன் சூப் எடுத்துக்கிட்டாங்க. பெரும்பாலும் ஹர்னி நான்வெஜ்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. வெஜிடபிள் சூப்பாக இருந்தால் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நான்வெஜ் அப்படின்றனால கொஞ்சம் அடம் பிடிச்சாங்க. இருந்தாலும் அதில் இருக்க அந்த மார்கண்டத்தெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வெறும் சூப் மட்டும் கொடுத்துருந்தேன். அது ஒரு பவுல் இருக்க மாதிரி சூப் குடிச்சிருந்தாங்க. காலையில் ஒரு 11 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வாட்டர் மிலன் வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு ஹர்னிக்கு ராகி தோசையும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு வச்சுருந்தேன். அந்த உருண்டையும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு ராகி தோசையும் மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலையும் ஒரு ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு எப்பவும் போல் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு அவங்களோட டயட்டை இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹரிணிக்கு இந்த 2 மந்த் வெயிட் லாஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும் நான் வந்து ஒயிட் ரைஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகரும் இல்லை, ஆனால் எப்பவுமே ஒயிட் சுகர் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 2 மந்த்ஸுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் இல்லாமல் அவங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது ரைஸை கம்மியாகவும் சைட் டிஷ்ஷை வந்து அதிகமாகவும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா இப்போ வீட்டில் இந்த 2 மந்த்ஸ் வீட்டில் இருக்கும்போது சப்போஸ் அவங்களுக்கு டயர்டாக இருந்தால் கூட நம்ம வேறு ஏதாவது ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது அப்படி மாற்றி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த 2 மந்த்ஸ் மட்டும் நான் அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து சிறுதானியத்தில் வந்து அவங்களுக்கு உப்புமா, தோசை அது மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒயிட் ரைஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் இவங்க வெயிட் லாஸ் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்போது இந்த ஒரு 2 மந்த்ஸுக்கு மட்டும் வந்து நான் ஒயிட் ரைஸ் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஒயிட் ரைஸ் எப்படி சேர்க்குறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.